ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான். அது மட்டும் இல்லாமல் இந்த 50 ரியாலிட்டி ஷோக்கான நேற்று எபிசோடோடைய ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ என்னப்பா பிக் பாஸ்லாம் முடிஞ்சு போச்சு, ட்ரெண்டிங் டாபிக்ஸ் பக்கம் போவான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தால் இன்னும் பிக் பாஸ்லேயே வந்து உருட்டிட்டு இருக்கேன்ட்டு கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ட்ரெண்டிங் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வட்டம் மார்ச்சில் தான் ஆரம்பித்தோம். பிப்ரவரி ஃபுல்லாக வந்து பிக் பாஸ் டாபிக்ஸ் தான் வந்து போனோம். பட் நான் பிப்ரவரி ஃபுல்லாக இழுக்கிற மாதிரி ஐடியா இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா நீர்த்து போயிடுச்சு பிக் பாஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் அதை நீர்க்க விடாமல் நாங்களும் கண்டென்ட் கொடுப்போம்டா அப்படின்ற மாதிரி நம்ம சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாங்க, சாண்ட்ரா எப்படிப்பட்ட ஒரு பிளேயரு. பார்வதிக்கு எவ்வளோ பேர் நின்னாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். 1000 பேர் சால்டாக நின்னானுங்க. அது மட்டும் இல்லை 26,000 கிட்ட பார்த்தாங்க 5 ஹவர்ஸ்லேயே அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகேவா? சில பேர் வந்து 3 மணி நேரம் நின்னாங்க. இந்த கிரேட் கிரியால் மேஜிக் ஷோ மாதிரி 6,000 பேர் தான் வந்து டியூன் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அட்லீஸ்ட்டு சாண்ட்ராக்காச்சும் அத்தனை பேராச்சும் நின்னாங்க. இந்த சோ கால்டு இந்த பிடி வாயின் ஒன்று இருக்கு பாருங்க, டைட்டில் பாயிண்ட் பேசுறேன் இட்ரிஸ் பென்றேன் அப்படின்ட்டு அந்த முதலாம் வந்துச்சுன்னு வைங்களேன், 50 பேர் தான் உள்ளே இருப்பேன் அப்படிங்கிறது தான். டியூனிங் பண்ணி மொத்தம் பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு 100 பேர் வந்து இருப்பேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அவ்வளோதான் பவர். அதே மாதிரி நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தூக்கிட்டேன், இனிமேல் எனக்கு திவ்யாவும் தான் குலசாமி, சபரி வந்து எனக்கு குல தெய்வம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஒருத்தி. அவரை லைவ்ல வர சொல்லுங்க பார்ப்போம். பலூனு வந்தானா அவள் பலூன் வந்து பிடிங்கி விட்டுருவாங்க அப்படிங்கிறது தான். விக்ரம் வந்தானே வக்ரம், அவனை வர சொல்லுங்கள். சபரி முடிச்சுட்டு இருப்பான், அவனை வர சொல்லுங்கள். கண்டிப்பாக வியூ வராது. ஏன்னா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பேர் தான் மவுஸ். ஓகே, பார்வதி, கம்ருதீன், ஓகேங்களா, அடுத்து கானா வினோத் அவர்கள், அடுத்து வியானா அவர்கள், அடுத்து வாட்டர்மெலன் அவர்கள், அடுத்து கொஞ்சம் பயங்கரமான ஒரு கிரேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள். ஏன்னா அவங்க நடிப்பு அரங்கிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ அவங்களுடைய இது, ஏன்னா அவங்களுடைய இப்போ பார்வுக்கு நடந்திருக்கு ஸ்பேஸு, அதே மாதிரி அவங்களும் பண்ணி நானும் ஏரியாவில் ரவுடிங்கிறத ஃபார்ம் ஆகணும்ல, அந்த மாதிரி வந்து இந்த கிரேட் கிரியால் மேஜிக் மாதிரி ஆகிப்போச்சு. நான் அப்போ தான் யோசித்தேன், சாண்ட்ராக்கே இப்படி காத்தடிக்குதுன்னா அப்போ சோகால் த டைட்டில் வின்னர் திவ்யா கணேசன் டாப் 5 சோகால் டாப் 5 அவங்களோட நிலைமை நினச்சா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பாக வந்துச்சு அப்படிங்கிறது தான். நல்ல வேலை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது முடிஞ்சதோட பிஆர் செலவு பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாருக்கு வந்து ரியல் மக்கள் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சாண்ட்ராவுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, ஆனால் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, அவங்க ஒரு கேம் ஆடிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் குட். அவங்களுடைய பாட்காஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பியும் வன்மத்தை கக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது பார்வதி ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பா, கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு வந்து ஸ்டேபிள் கிடையாது, அவன் மாறி மாதிரி பேசிகிட்டு இருப்பான். ஸோ பார்வதி நான் எப்பயோ சொன்னேன் அவன் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்தாலும் நம்பிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வாட் நான்சென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏம்மா அது கேம் முடிஞ்சு நீங்கள் வெளியே வந்தாச்சு, இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீன் வந்து நம்பக்கூடாது, பார்வதியில் வந்து ஏமாத்திடுவான் கமருதீன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அந்த தற்கொலை கூட்டம் சொல்லிகிட்டு இருக்குங்க. உடனே இந்த அம்மா வந்து கூட சேர்ந்து நின்றுட்டு ஆமாம் அப்படிதான்ட்டு. அம்மா அது பர்சனல் லைஃப்மா, கேம் வயசில் நீங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்களா அதோட முடிஞ்சு போச்சு சரியா? அதை போய் நீங்கள் திருப்பியும் உட்காந்துக்கிட்டு நான் வந்து அந்த கருத்தை சொல்லுவேன், நான் வந்து பக்காவாக வந்து பேசுவேன், அவங்க வந்து இப்படிலாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்னும் உட்காந்து ஏன் கேம் ஆடிட்டு இருக்கீங்க சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி தான். இது திருந்தாத ஜென்மம் தான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்தாங்களாம், இவங்க மட்டும்தான் உண்மையாக இருந்தாங்க. நீ தான் மாஸ்க் தயாரித்தது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு, நடிப்பு அரக்கி அப்படின்ற மாதிரி. அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடிப்பு அரக்கின்னு சொல்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன் உள்ள சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அட பாவி, ஏய் நீ தப்பு பண்ணுறேன்னு நான் சொல்லலை, ஆனால் நடிச்சேங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது பார்வதி நீ பண்ண ஒரு நல்ல விஷயம் வந்து நான் கேமில் சொல்கிறேன், கமருதீனை அந்த இடத்துலேருந்து நான் வந்து வரேன் உனக்காக ரெப்போர்ட் நிற்கிறேன், நம்ம 2 பேரும் கமருதீனை இது பண்ணிடலாம், அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒரு விஷயம் பண்ணேன். அதுக்கு தான் நான் வந்து பாராட்டினேன். ஆனால் பார்வதி அந்த இடத்துல வந்து சறுக்கி கமருதீன்கிட்ட போய் இது பண்ணி அப்புறம் அது ரொம்ப டிஸ்கஸ்டிங் ஆகிடுச்சின்னு வைங்களேன். அந்த ஒரு இடத்துல எனக்கு சாண்ட்ரா மேலே ஒரு நம்பிக்கை இருந்து அப்புறம் அந்த முதல் வாரம் வந்தோன்னே ஒரு குறும்படம் போட்டாங்கல்ல, அது 2 தான் எனக்கு தெரிஞ்சு ஹை மூமெண்ட்ஸ். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டை கொடுத்து ஒருத்தி அனுப்பணுன்ற மாதிரி ஒரு பெரிய கிளாலங்கடி பிளான்ஸ்லாம் வந்து போட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரிஞ்சு செருப்படி வாங்கி இதெல்லாம் வேணுமான்ற மாதிரி ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம கேமர் தான் அவங்க சொல்லணும். த ரியல் கேமர் அப்படிங்கிறது நம்ம சாண்ட்ரா தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா டைட்டில் நினைக்கக்கூடிய 2 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் குட் அப்படிங்கிறது தான். நான் பார்வதி கமருதீன்
டைட்டிலில் டஃப் கண்டென்டராக இருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வெளியே வந்தும் இந்த அம்மா பாருங்கள் கார்டாஸ்டில் எல்லாருமே வந்து இப்போ சபரி, விக்ரம், அப்புறம் வந்து கானா வினோத் இவங்க இறங்குனது கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சபரி இறங்குனது மட்டும்தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவர் வந்து பாயிண்ட்ஸ் இருந்தார் லீடிங்கில். பட் கானா வினோத் வந்து எப்படியும் தோற்றுருவார், அதனால் இறங்கிட்டார். விக்ரம் அதே மாதிரி தான் தோற்றுருவான், இறங்கிட்டான். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, உள்ளே இருக்க அரோரா விட்டுருங்க, சுபிக்ஷாவும் திவ்யாவும் ஏன் இறங்கலை? அவங்களும் வந்து நீ உட்காந்துருந்தாலும் பாயிண்ட் கிடையாது. அவங்க வந்து இறங்கியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி திவ்யாவுடைய முகத்திலே கிழிச்சிட்டா. ஏன்னா இந்த பிடி என்ன பண்ணுச்சு, உள்ளே உட்காந்து பார்வதியை மட்டும் கிளியும் கிழிச்சிச்சு, ஓனக்கிளவி அது இதுன்னு சொல்லி. ஆனால் சாண்ட்ராவை ஒரு வார்த்தையும் கேட்கல. ஏன்னா சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கேட்க முடியாது, அவள் கிழிச்சு விட்ருவாங்கிறது தெரியும் பிடிக்கு. சரியா, பார்வதியும் கிழிச்சிருப்பா. பட் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா சரி வேண்டாம், அவங்கள தள்ளி விட்டோம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருந்தாங்க. இல்லாட்டி திவ்யாவா 10 திவ்யா பார்த்தா சரியா, அதனால் வந்து அந்த அம்மா வந்து அமைதியாக இருக்கிறப்ப இந்த அம்மா போட்டு அதை யூஸ் பண்ணி, அப்போ யூஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணிக்கிட்டா. அவன் நினச்சா இறங்கியிருக்கலாம் எனக்காக அப்படின்ற மாதிரி. அந்த மூதேவி இறங்காது, அது பீடி பிடிக்க வேணா இறங்கும் நைட்டு. அன்றைக்கி கூட 6 மணிக்கு வந்து இறங்கிச்சு பாருங்க, அது பீடி பிடிக்கிறது தான் இறங்கியிருக்கும் அப்படிங்கிறது தான். மூஞ்சி முகரேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து டைட்டில் வின்னர் வேறு பேச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்த பெண்கள் எல்லாருமே என்னை வந்து உடம்பு சரியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை. யார் யார்? கனி, ரம்யா, வியானா. உள்ளே வந்ததே உன்னோட நடிப்பு தெரிஞ்சு தானே வந்தாங்க, அப்புறம் எப்படி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. அடுத்து நான் பெட்டி எடுக்க பெட்டின்னு சொன்னீங்கல்ல, திவ்யா ஒரு வார்த்தை சொன்னான், நல்ல வாயம் சம்பாதிச்சு தான் நார வாயம் எடுக்கிறான்ட்டு, அதனால் எனக்கு எடுக்க தோணலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. அதே மாதிரி 18 லட்ச ரூபா வெளியே வந்து சம்பாதிச்சிட்டாங்களாம். பிரஜனுக்கு பேக் டு பேக் ஆஃபர், இவங்களுக்கும் ஆஃபராக இந்த ஒரு மந்தில் 18 lakhs எடுத்துட்டாங்களாம். அப்பா வாட் அ ஐடியாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்லப்பா, அதுக்காக ஒரு சல்யூட், தேங்க்யூ, சூப்பருங்க. இது உண்மையாக பொய்யான்னு தெரில, பட் வந்திருந்தா ரொம்ப அற்புதம் அப்படிங்கிறது தான். எனக்கு என்ன தெரியுமா பார்வதிகிட்ட பிடிச்சது, பார்வதி தப்பாக அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணுறான். ஆனால் இந்த சாண்ட்ராவாக இருக்கட்டும், அரோராவாக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், சபரியாக இருக்கட்டும், நல்ல மாதிரி நடிக்கிறாங்கல்ல, ஃபேக்காக இருக்காங்கல்ல, அதுதான் நமக்கு பிடிக்கல. அதுதான் நம்ம கன்சர்னாக பேசிகிட்டு இருக்கோங்கிறது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து ஃபேன்ஸ் வெளியே வந்து எங்களை போனாலே ரொம்ப கூட்டமாக ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அதுதான் எல்லாம் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு அவங்க சொன்னது. இதுதான் நடந்துச்சு. மற்றபடி வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நடக்கலை அப்படிங்கிறது தான். அடுத்து கானா வினோத் அவர்கள் ஹீரோவை வந்து ஏதோ படம் பண்ண போகிறாராம். ஓகேவா, அது ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு போல். ஸோ கானா வினோத்துக்கு அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அவர் மட்டும் இல்லைங்க, சாண்ட்ராவுக்கும் நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு. ஹீரோயினா 3 படத்துக்கு சைன் பண்ணியிருக்காங்களாம். நம்ம பிரஜன் 8 படத்துக்கு சைன் பண்ணியிருக்காரு. ஸோ சாண்ட்ரா பிரஜன் தான் வெளியே வந்து அவங்க தான் ரியல் வின்னர் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதே மாதிரி பசங்க எல்லோரும் மீட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஜே, சபரி, கமருதீன் எல்லாருமே ஒரு இடத்துல எங்கேயோ மீட் பண்ணியிருக்காங்க. நம்ம கமருதீனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மீட் பண்ணியிருக்காங்க. ஜான் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே மீட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சபரி அந்த கேங் செட்டில் இல்லை, சபரி இந்த செட்டில் இருந்தார். கெமி, பூர்ணிமா, ஜோவிகா இந்த மாதிரி பெண்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்காரு. சிவராத்திரிக்காக வந்து எங்கேயோ வந்து போய் ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தார். இதெல்லாம் வந்து கண்டஸ்டன்ஸோடைய அப்டேட்டுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மற்றது சுவாரஸ்யமாக இருந்தால் கேட்டிங்களா, ஒரு வெங்காயம் கிடையாது, இவ்வளோ தான். சரி, 50 ஷோ பார்க்கலாமா? ஸ்ருதிகா ஆப்படிச்சுருவாங்க போல தெரியுது. எல்லாருமே கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ருதிகாவை அடுத்து ஆப்படிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. சரி, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவித்துக்கும் ரித்திக்கும் ஒரு கனெக்ஷன் சொல்ல முடியாது, ஒரு 2 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. அதுக்கு சிவித் வந்து சொல்கிறாப்புல, எப்பா எனக்கு யாரையும் பிடிக்கல, ரித்திகிட்ட நான் பேசுகிறேன், தனியாக அட்டென்ஷன் கொடுக்குறேன் அப்படின்றதுக்காகத்தான் இப்படி இருக்குது, அவன் வந்து என்னை ஃபேவர் பண்ணுற மாதிரி எனக்கு வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அது நான் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு அவகிட்ட அப்படி தோணுது, அதனால நான் பண்ணுறேன், இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து புலம்பிகிட்டு இருந்தான். ரிதியும் வந்து அதை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, எனக்கு மட்டும் அட்டென்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு தானே இந்த கேம் பொறுத்த வரைக்கும், அது கரெக்டாக இருக்குங்கிறப்ப நம்ம இதுக்கு வருத்தப்படணும். அதே மாதிரி சகத்தை ரஜத்தை வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி உனக்கு வந்து வெளியே போய் நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அவர் இதுக்கு, அது வீட்டுக்கு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது சகத் சொல்கிறாங்க, ஐயோ அவன் வீட்டுக்கா, நான்லாம் வரமாட்டேன், அவனுக்கு மனசாட்சியே கிடையாது, நீ வேறு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறப்ப, அப்போ இவங்க வந்து பேசும்போது ஏதோ 2 பேருக்குள்ளே ஓடிட்டு இருக்குல்ல, சகத்துக்கும் ரஜத்துக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் வந்து தோணுச்சு. சரியா, அடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த லயன் பூச்சாண்டிக்கு எடுபடி 2 இருக்கும் தெரியுமா, முயல் மூஞ்சி, அந்த 2 முயல் மூஞ்சியும் வருது. அதில் ஒன்று வந்துட்டு சிவந்தியும் பிரின்ஸையும் கூட்டு போகுதுங்க. எதுக்குடா கூட்டு போகுதுன்னு பார்த்தா ஃபேவரிசம் பண்ணுறாங்க பச்சையா, ஏன்னா அது அப்படின்ற மாதிரி இருக்கா, இவங்களே டேஞ்சர் ஜோன் அனுப்பலாமா. அப்போ என்ன பண்ணுறாங்க, முதல் ரஜத் டீமில் இருக்கக்கூடிய ஃபயர்ஸ் அனுப்பிடுறாங்க டேஞ்சர் ஜோன். அடுத்து 2 பேர் அனுப்பலான்னொடனே ரஜத்தையும் அர்ஜுனுக்கு அனுப்பிடுறாங்க. ஓகேவா, 2 பேர் முடிஞ்சா மொத்தம் 3 பிளேயர். அடுத்து 2 பேர் அனுப்பலாம்னு சொல்லி சேப்பர் சொன்னோம், நீங்கள் 2 பேர் போனீங்கன்னா 1 லட்சம் ஃபேன்ஸ் போடுவோம்னு சொன்னோன்னே நாங்கள் இதுக்கு போனோம்,
நாங்களாம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட பாவிகளா, என்னடா இது ஒரு லைன் புச்சாண்டி, நீலாம் பார்க்குற வேலையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது ரொம்ப தப்பாக இருந்துச்சுங்க. இவ்வளோ ஃபேவரிசம் பச்சையாக வந்து இருக்கக்கூடாது. அதாவது உள்ளே வந்து கூப்பிட்றது 2 டீமுமே ஒரே டீம்லேருந்து கூடுவீங்களா? இப்போ அலையன்ஸ் வச்சிருக்கிறது சிவிந்த், அப்புறம் வந்து இவங்க தான் 2 பேரும் தான், பிரின்ஸும் தான். அப்போ நீ கூப்பிடணுன்னா ரஜத்தை கூப்பிட்டுருக்கலாம், இல்லை ஸ்ருதிகாவை கூப்பிட்டுருக்கலாம், இல்லை அர்பாஸையாச்சும் கூப்பிட்டுருக்கலாம். நீ அதெல்லாம் கூப்பிடாம இவங்க 2 பேரை கூப்பிட்டு வச்சுட்டு எப்படி நீ வந்து டீல் பேசுகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. கடைசி பாருங்கள், அவங்க 2 பேர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா டேஞ்சர் ஜோனுக்கு, நீங்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடலாம். 1 லட்ச ரூபா காசு தரேன்றாரு. அப்போ அவன் அதெல்லாம் அது நான் போக மாட்டேன் அப்படின்ட்டான். அடப்பா, 3 பேர் தான் இப்போ டேஞ்சர் ஜோன். இப்போ உள்ளே வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது, சரிங்களா? அந்த 3 டேரும் இதுதான். ஒன்று வந்து ஒருத்தனை டேஞ்சர் ஜோன், அடுத்து 2 பேர் டேஞ்சர் ஜோன், அடுத்து 2 பேர் நீங்களே டேஞ்சர் ஜோனாக போகணும். இந்த 3 டாஸ்கேம் வந்து முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு வெளியே வரானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வந்த உடனே 2 பேர் யாரை நம்ம வந்து டேஞ்சர் ஜோனில் போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது பிரின்ஸ் சொல்கிறாப்புல ஸ்ருதிகாவையும் அர்பாஸையும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னோடனே, ஸ்ருதிகாவா? ஆஹா, அவள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இன்னும் 2 வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா யாரை போட்டிருப்போம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நீங்கள் 2 பேருக்குள்ள. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எப்படி இதை யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்க, பிரின்ஸ் வந்து அடுத்த ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் யோசிக்கிறான். ஸ்ருதிகா அடுத்து அவங்கள ஸ்ட்ராங்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அர்பாஸ், இவங்க 2 பேரையும் போட்டிருப்பேன். பட் நம்மளை வந்து 2 பேர் சொன்ன உடனே நான் வந்து சூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பிரின்ஸ் வந்து சொல்கிறான். அப்போ பிரின்ஸ் வந்து உஷாராயிட்டான். ஸ்ருதிகா இப்போ வந்து உஷாராகணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்ருதிகா கட்டுறாங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து பிரின்ஸும் நிக்கியும் பேசும்போது, நிக்கி வந்து ஸ்ருதிகா டீம் தானே, என்னங்க அப்படின்னு சொல்லி, என்ன இப்படி செலக்ட் பண்ணியிருக்கீங்க டேஞ்சர் ஜோனுக்குன்னொடனே, ஸ்ட்ராங் பிளேஸை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்பிடுச்சு. அங்கே நம்புற மாதிரி நம்பிட்டு அவங்க பேசுகிறாங்களோ கட்டத்தில் உட்காந்து ஆடியன்ஸுக்கு. அப்போ சொல்கிறாங்க, ஏய் நாங்கள் பிரின்ஸ் இல்லைன்னா என்னடா நீ நினச்சிட்டு இருக்க, நாங்கள் ரஜத்து இதில் மாதிரி இருந்தால் தான் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு நினைக்கிறியா? நாங்கள்லாம் தனியாக ப்ரூவ் பண்ணுவோம்டா, நீங்கள் யாரும் எல்லாரும் டேஞ்சர் ஜோன் அனுப்பு, நாங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் பாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கான்ஃபிடென்ட்டாக பேசிச்சு அப்படிங்கிறது தான். அடுத்து ரஜத்து, அர்பாஸ், நிக்கி இவங்க மூணு பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஸ்ருதிகாவை ஜகத்தையும் போட்டுருக்கலாம் டேஞ்சர் ஜோன் அப்படின்னோடனே ரஜத்துன்னு சொல்கிறாப்புல, ஸ்ருதிகா ஜகத்லாம் வந்து சும்மா சாதாரண ஆள் கிடையாது, சும்மா ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னோடனே, எப்போ அதெல்லாம் எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் அப்படின்னோடனே அப்போ தான் புரிஞ்சிச்சு ரஜத் வந்து உண்மையிலேயே ஸ்ருதிகா மேலேயும் ஜகத் மேலேயும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாப்புல அப்படிங்கிறது. ஏன்னா இதில் வந்து ரிலேஷன்ஷிப் நீங்கள் மேக் பண்ணுறது தான் மேட்ரு அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்து புக்கில் தலை மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஷெல்ஃபில் போய் அடுக்கிற மாதிரி ஒரு டாஸ்க், அது வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, பயமாக இருக்கிறது பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ உள்ளே போனால் அதில் ஸ்ருதிகா ஹெல்ப் கேட்குறாங்க கரண் கிட்ட. கரண் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரிதி கிட்ட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கேயுமாடா ஸ்ருதிகா வந்து அவன் புரியுதா அவங்களுக்கு, ஸ்ருதிகா கட்டுறாங்கன்னு புரியுதா? அதுக்கடுத்து கரணும் பிரின்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ருதிகா டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க மாற்றி மாற்றி. அப்போ சிவந்த் சொல்கிறான் அவங்க முடி அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அர்ஜுனை பற்றி ஒரு டாபிக் வருது. ஒன்று அர்ஜுனை பற்றி வந்த உடனே ஸ்ருதிகாவுடைய ஹஸ்பண்டு அவரை பற்றி வந்த உடனே எல்லாரும் உள்ளே இறங்கிடுறாங்க. யார்? நம்ம கரணும் உள்ளே இறங்கிடுறான், பிரின்ஸும் உள்ளே இறங்கி கலாய்க்கிறாங்க. அர்ஜுன் வந்து தனியாக ஒரு பொண்ணு தான் தொட்டுருவான் அப்படின்ற மாதிரி ரொம்ப வல்கராக பேசுகிறான். கரண் பேசுனதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. பட் ஸ்ருதிகா வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெம்பரும் வந்து லூஸ் பண்ணல. இப்படிலாம் நீங்கள் பேசுங்க எதிர்பார்க்கல கரண் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அது அவனுக்கு அது செருப்படி தான் அப்படிங்கிறது தான். சரி, அடுத்து யாரெல்லாம் டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பலாம்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒருத்தரை நீங்கள் காப்பாற்றலான்ட்டார். ஓகேவா? ஸோ யார் அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிதி, அப்புறம் வந்து பிரின்ஸோட ஒய்ஃபு, இவங்க 2 பேரும் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க டேஞ்சர் ஜோனுக்கு. அதுக்கு சொல்கிறாங்க இத்தனை பேர் இருக்கீங்க, அதனால் ஒருத்தவங்களை நான் காப்பாற்றுறது இது பண்ணுறேன்னொடனே எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம நினைக்கிறவங்களை காப்பாற்றலான்ட்டு. அது கிடையாது, இப்போ அதான் ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு 4 பேர் உள்ளே அனுப்புகிறாங்க. ஏற்கனவே வெளியேற்றினவங்க. அடப்பாவி இருக்கிறவனே இன்னும் இத்தனை நாள் இருக்கான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் உள்ளே வேற 4 பேர் அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கசாதி, ஊர்வஷி, அருஷி, தேஜஸ்வினி, இந்த 4 பேர் உள்ளே வராங்க திருப்பி. இது பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கல, எதுக்கு இவங்க எவிக் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில. இந்த 4ல் 1 வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணலாம். அப்போ ஒருத்தவங்க போட்டிக்குள்ளே வருவாங்க, இந்த 3 பேர் வந்து வெளியே போவாங்களா இது எப்படிங்கிறது தெரியல. அது மேபி இன்னைக்கு எபிசோட் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ ஆக மொத்தம் ஸ்ருதிகாவை எல்லாரும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இன்னும் டேஞ்சர் ஜோன் ஸ்ருதிகா வரல, வந்தாங்கன்னா ஓடி மாஸ் போட்டுருவாங்க போல். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.